நம்முடைய வாழ்க்கையில சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கு நம்முடைய மனம் திரும்புதல் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 18வது அதிகாரத்தினுடைய 6 to 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 18வது அதிகாரம் 6 to 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. வாசித்த அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோமானால் வசனம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற வார்த்தை எவ்வளவு அருமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அங்கே வேதத்திலே ஒரு பகுதியை வாசித்தோம் அல்லவா? ஒரு குயவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் எரேமியாவை அனுப்புகிறார். அங்கே ஒரு காட்சியை எரேமியா காண்கிறான். என்ன காண்கிறான்? குயவனுடைய அந்த சக்கரத்திலே அந்த மண்பாண்டம் அவன் செய்து கொண்டிருக்கும் போது அது கெட்டு போயிற்று அல்லது அது உருவம் இழந்து போயிற்று, அதனுடைய செய்கையில் இருந்து மாறிவிட்டது என்பதை கண்டவுடனே ஆண்டவர் எரேமியாவின் இடத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் தான் இவைகள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், அநேக முறை ரெகுலர் ரீடிங்ல வாசித்திருக்கலாம், செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சற்றே சாய்த்து கேட்போமானால் நிச்சயம் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை தரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். குயவனுடைய கையில கெட்டு போன அந்த களிமண்ணை மீண்டும் குயவன் வேறொரு பாத்திரமாய் செய்வதற்கு எப்படி அவனுக்கு உரிமை உள்ளதோ அதை போல பரம குயவனுடைய கையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அவர் எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்த அவருக்கு உரிமை உண்டு என்பதை அங்கே எரேமியாவின் மூலம் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்ற அவருக்கு உரிமை உண்டு. ஒருவேளை நமக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அது விருப்பம் இல்லாமல் போகலாம். ஆனால் அது கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தலை கவிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரும்போது நீங்கள் அதை ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லி அங்கீகரிக்கும் போது அது உங்களுடைய தலையிலே வருகிற ஆசீர்வாதம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே நம்மோடு கூட அசைவாடுவாராக. ஆவியானவர் இந்த பகல் வேளையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்புவாராக. ஆவியானவர் இந்த பகல் வேளையில ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்குவாராக. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில உன்னை நோக்கி வருகிற வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், உன்னை நோக்கி வருகிற வார்த்தைக்கு உன் மனதை திறந்து நீ செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வரும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவா என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமே ஆனால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
என் மேல அதிகாரம் உள்ள ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நம்ம மேல அதிகாரம் அவருக்கு மட்டும்தான். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, உங்க மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்ல, மாற உங்க மேல அதிகாரம் உள்ள ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம மேல அதிகாரம் உள்ள ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில பலவற்றை டிசைன் பண்ணுவதற்கும் பலவற்றை எடுத்து போடுவதற்கும் கர்த்தருக்கு உரிமை உண்டு. ஹல்லேலூயா. சரி, ரெண்டு வித காரியத்தை குறித்து நாம் இங்கே தியானிக்க போகிறோம். சற்று நேரம் தியானிக்க போகிறீர்கள். ஜெபத்தோடு இருப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேலே, நம்முடைய குடும்பங்கள் மேலே தங்கும். அல்லேலூயா. சரி, ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். ஒன்று, மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, கீழ்ப்படியாமை ஒரு சாபம். இரண்டாவது, கீழ்ப்படியாமை ஒரு சாபம். இந்த ரெண்டு காரியம் தான் வாசித்த இந்த வேத பகுதிக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். நான் ஒரு தேசத்தை பார்த்து அல்லது ஒரு ஜாதியை பார்த்து பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாய், ஒரு தேசத்திற்கு விரோதமாய் நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால், அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதுக்கு நம்முடைய மனம் திரும்புதல் அவசியமான ஒன்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இதை தான் இங்க வெளிப்படுத்துறாரு. இப்ப ரெண்டு தலைப்பு நான் சொன்னேன். மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமை ஒரு சாபம் அதே நேரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி விட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் செவி கொடாமல் போனால் அது சாபமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கீழ்ப்படியாமை ஒரு சாபம் என்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம எதுல இருந்து மனம் திரும்பிட்டா அது ஆசீர்வாதமா மாறுதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிக்கலாம். அதே எரேமியாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 9, 10 அந்த 10 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாமா? கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்கிற நன்மையை செய்யாதபடி மனம் மாறுவேன். அல்லேலூயா. பல நேரம் நமக்கு ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார், எப்படி இருந்தாலும் நிறைவேற்றுவார். இன்னைக்கு அதை சொல்லுகிற ஊழியர்கள் அதிகம். அல்லேலூயா. நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி, நீ எப்படி போனாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யாம மாற்றவே மாட்டார், அவர் மனம் மாறவே மாட்டார்னு சொல்லி தவறான உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே கொடுத்து விடுகிறார்கள். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்க இல்லை. வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவே இல்லை. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் உனக்கு நன்மையான வார்த்தைகளை கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும், நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பட்சத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அருள் செய்வேன் என்கிற சொன்ன அந்த வார்த்தை நானும் செய்யாமல் மனம் மாறுவேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் இல்ல? எவ்வளவு கஷ்டமான காரியம் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சத்தியம் நமக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார்னா செஞ்சிருவார், ஆண்டவர் சொன்னார்னா செஞ்சிருவார். உண்மைதான். யாருக்கு என்றால் அவருக்காய் உண்மையாய் நிற்கிறவர்களுக்கு மட்டும்தான். பல நேரம் இங்கிருந்து நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாருக்கு என்றால் அவரை உண்மையாய் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அல்லேலூயா.
அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்வாயானால், நான் சொல்வேன் நான் செய்வேன் என்று சொன்ன அந்த அருள் செய்வேன் என்று சொன்ன அந்த நன்மையை நான் உனக்கு செய்ய மாட்டேன், அந்த செய்யறதுல இருந்து நான் மனம் மாறிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு இப்போ ஒரு பயம் உண்டாகுது இல்லையா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாலும் நான் அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்திருந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நேற்றைய தினம் இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தனித்தனியே வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் வார்த்தையை கொடுத்த தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆனால் தேவன் அருவருக்கிற காரியங்களிலே, தேவன் விரும்பாத காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை போகும் பட்சத்திலே அந்த வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கணும். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறாம போக பண்ணுகிற உரிமை, அந்த அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது என் வாழ்க்கையில நிறைவேறாம போகிறதுக்கு நான் தான் தடையா இருக்கிறேன். பல நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பல வேளைகளில் நாம தான் தடையா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்கள் பல நேரம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆதாம் அதை போலதான் இழந்தான், சவுல் அதை போலதான் இழந்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை போலதான் இழந்தார்கள், ஏசா அதை போலதான் இழந்தான். இப்படி அநேகரை சொல்லலாம். யூதாஸ் இழந்தான். நமக்கு முன்னே ஓடின ஒரு கூட்டம் இழந்திருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர் தான். அதே நேரம் அவரிடத்தில் நீங்கள் உண்மை இல்லாத பட்சத்திலே உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் செய்யாமல் மனமாறுவார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. உண்மையுள்ளவன், தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற மனிதனை நீ கண்டால் அவன் எங்க நிற்கிறானா? ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறான். அவன் என்ன பண்ணப்படுவான் அப்படின்னா இன்னும் உயர்த்தப்படுவான். நீங்க உண்மையா இருக்கும் பட்சத்தில் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள் இல்லையா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான் இல்லையா? குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு நேர நன்மையான வார்த்தைகள் வந்திருந்தாலும், நமக்கு நேர நாம கிரகிக்க முடியாத வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருந்தாலும், என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. சபைக்கு போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், நல்லா ஆராதிக்கலாம், தேவனே என்று சொல்லி கூப்பிடலாம். ஆனால் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏமாற்றம். முடிவு எப்படி இருக்கும்? ஏமாற்றம் தான் இருக்கும். புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு தேசத்தை பார்த்து கட்டுவேன் நிலைநாட்டுவேன் என்று சொன்னாலும் என் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல அப்படின்னா, நான் அவருக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருந்த, அருள் செய்வேன் என்று சொல்லியிருந்த வார்த்தையை செய்யாமல் நானும் மனமாறுவேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை பாருங்க. நமக்கு நன்மை செய்வேன் அவர் சொல்லி இருந்தாலும் என் வாழ்க்கை சரியில்லைன்னா அவர் நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். என்னாகம புத்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 24 வாசிக்கும் பொழுது, என்னாகம புத்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்திலே என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்திலே. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய காரியத்தை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய
இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாய் ஏற்படுகிறதில்லை. சங்கீதத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, அது ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட தைலத்திற்கு, பரிமள தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வேதத்திலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முதல் பிரதான ஆசாரியன் யார் என்றால் அது ஆரோன் தான். அல்லேலூயா. அப்ப ஆரோனை குறித்து வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் நீங்கள் என்னை பரீட்சித்து பார்த்ததினாலே, என் வார்த்தையை விசுவாசியாததினாலே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்த தேசத்திலே நீங்கள் சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, அநேகரை உட்படுத்துகிற ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள் எங்கே போக முடியல? கானானுக்கு போக முடியல. அல்லேலூயா. எங்க போக முடியல? கானானுக்கு போக முடியல. புரிஞ்சுக்கணும், பல பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம், பல பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக திருப்பலாம், பல பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறலாம், பல பேருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், பல பேருக்காக உபவாசம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட்டு மாறான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும் போது தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்திலிருந்து உங்களை விலக்கி விடுவார். அல்லேலூயா. பல நேரம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறை, செய்கை முறை மாறுகிறது என்றால் அந்த ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை, அதை சுதந்திரிக்கும்படி தான் அழைத்தார். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆரோன் நினைத்திருக்கலாம், அந்த கானான், பரம கானான் என்கிற அந்த கானானுக்குள்ளே நானும் பிரவேசித்து விடுவேன் என்கிற தைரியத்தோடு சந்தோஷத்தோடு அவன் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தேவனை விசுவாசியாதபடியினால், புரிஞ்சுக்கணும், நாமளும் சில நேரம் விழுந்து தான் எந்திக்கிறோம் இல்லையா? ஆரோனை போல நாமளும் சில நேரம் அவநம்பிக்கை, அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருது. கர்த்தரை விட்டு தூரம் போறோம். ஆனா அவனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சு. அல்லேலூயா. நமக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க போய் மனங்கசந்து தேவ சமூகத்துல உண்மையாய் மனம் திரும்புவீர்களானால் அந்த ஆசீர்வாதம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா ரீஆக்டிவேட் ஆயிரும். அல்லேலூயா. டீஆக்டிவேட்டா இருந்த ஆசீர்வாதத்தை ரீஆக்டிவேட் பண்ற அந்த அந்த காரியம் யாருக்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்டயும் என்கிட்டயும் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நமக்கு கடைசி வரைக்கும் இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் கள்ளனுக்கு நேற்று நானும் என் மனைவியும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை அவள் சொன்ன, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பூமியில இருக்கிற நாளளவும் இயேசு கிறிஸ்து யாருக்கிட்டையுமே இன்று இரவு, இன்று ராத்திரி அல்லது என் கூட நீ பாரடைஸ்ல இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் யார்கிட்டையுமே சொல்லல. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் தான் சொன்னார். நானும் யோசிச்சேன், ஆமா, இந்த கள்ளன் பாருங்க, கடைசி நேரம் மனம் திரும்புதல் எங்க கொண்டு போயிடுச்சு பாருங்க. அவன் பாடுபட்டானா, உபத்திரப்பட்டானா, ஆனா கடைசியில சிலுவையில மரணத்துக்கு நேரா போராடிட்டு இருந்தான். ஆனா நான் நீ உங்களை போலவும் என்ன போலவும் என்ன பண்ணல, உபத்திரவத்துக்கு நேரா நடந்து வரல, உபத்திரவத்துக்குள்ள வரல. ஆனா அவனுக்கு இருக்கிற வாய்ப்பு அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இன்று ராத்திரி என் கூட பாரடைஸ்ல இருப்பான்ட்டார். அல்லேலூயா. வேற யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. உடனே நாமளும் கல்லனை போல அந்த நேரம் மனம் திரும்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அது கல்லனுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. ஏன்னா அங்க 2 கல்லன் இருந்தா ஒருத்தன் தான் மனம் திரும்பினா, நாமளும் அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும்னா ஒருத்தனுக்கு கிடைக்கலையே. 2 பேர்ல ஒருத்தனுக்கு கிடைக்கலையே, ஒருத்தனுக்கு தானே கிடைச்சிச்சு. நமக்கு எப்படி கிடைக்கும்? அவனுக்கே பக்கத்துல இருக்கிற ஒருத்தனுக்கே கிடைக்கல, இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு கிடைக்கல, நமக்கு எப்படி கிடைச்சிரும்? அல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். பல நேரம் நாமளும் ஆண்டவரை சோதிக்கிறோம், பல நேரம் அவிசுவாசம் நமக்குள்ளே வந்துருது. ஆரோனை போல நாமும் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறோம். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி உங்க கோல்களை நீட்டுங்க, கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன இடத்துல போய் இவன் என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான், ஓங்கி அடிச்சிட்டான். ஓங்கி இந்த கண்மலை யாரு தெரியுமா? ஏன் கற்பலகைகளை உடைச்சும் போது ஆண்டவர் கோவப்படாம கண்மலையை போய் அடிச்ச உடனே கோவப்பட்டாரு? நம்ம பார்வைக்கு இது 2ல எது பெருசு? கற்பலகைகளை உடைச்சது தானே பெருசு. ஆனா அதுல ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுற மனுஷனை தான் பிடிக்கும். தேவனுக்காய் நீ வைராக்கியம் பாராட்டிட்டீன்னா
உனக்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமா, உனக்காக அக்கினி நடுவிலிருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த 4 வாலிபர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. கர்த்தர் அவர்களுக்காக அக்கினி நடுவிலே நின்றார். இந்த வாலிபன், ஒரு வாலிபன் தானியேல் என்கிற அந்த புருஷன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினா சிங்கத்தின் நடுவில் கர்த்தர் அவனுக்காக நின்றார். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வைராக்கியம் பாராட்டிட்டோம்னா போதும். அந்த கற்பலைகளை உடைச்சது பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டினதுனால கர்த்தர் சொன்னார், இப்போ நான் செஞ்சு கொடுத்தேன், இப்போ நீயா போய் செஞ்சுட்டு வான்னு மட்டும்தான் சொன்னார். அல்லேலூயா. ஆனா நீட்டு என்று சொன்ன இடத்துல போய் கண்மலையை போய் அடிச்சாங்க. அங்க ஆண்டுடைய கோபம் பற்றி எரிந்தது. வனாந்திரத்துல கண்மலையில அவங்க போய் அடிச்சதுனால ஏன் கர்த்தர் கோபப்பட்டார்? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை, குறைகளை நம்ம அறிக்கையிட்டு அப்படியே மனம் திரும்பிடணும். கண்டினியூ பண்ணிடக்கூடாது, கண்டினியூ பண்ணிடக்கூடாது. அப்படி கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவன் சொல்லியிருந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். அதுல பிரதானமானது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை இழக்கிறதுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்படல. நித்திய ஜீவனை இழக்கிறதுக்காக நீங்களும் நானும் சபைக்குள்ள வரல. நித்திய ஜீவனை இழக்கிறதுக்காக நீங்களும் நானும் இந்த ஓட்டத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடல. நாம ஓடுற ஓட்டம் ஒரு நாள் நமக்கு நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் நீதியின் கிரீடத்தையும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவருக்காக தான் இவ்வளோ ஓடுறோம். பாடுகளை சகிக்கிறோம், பிரச்சனைகளை சகிக்கிறோம், கண்ணீரோடு ஓடுகிறோம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிதான். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கும்படிதான். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரே. நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. ஏற்படுத்திட்டு திரும்ப நம்மளை கூப்பிட வருவார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ஆரோன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் ஒருவனுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருந்தோம், அவன் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் என் வார்த்தைக்கு செவிகொடாமல் போனால் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாமல் நானும் மனம் மாறுவேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், பூமியும் அதன் நிறைவையும் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் என்றால் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாமுக்கு கொடுத்தார். அது அவனுடைய ஆசீர்வாதம். பூமியுடைய சகல ஆசீர்வாதத்தையும் ஆதாமுக்காகவே சிருஷ்டித்தார். பார்த்து ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணார். அழகழகா டிசைன் பண்ணார். இன்னைக்கு நம்ம பார்க்கறதே அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொன்றையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு இல்லையா? பாருங்க, ஒரு தாவரத்திலிருந்து முன்னே வைத்திருக்கிற ஒரு தாவரம், ஒரு செடி, அந்த செடியிலிருந்து அந்த பஞ்சு, அந்த பூவில இருந்து அந்த பஞ்சு வர்றது, இந்த செடி எப்படி இந்த பஞ்சை உருவாக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இயற்கையை கொஞ்சம் நின்று கவனிச்சு பாருங்க, பிரமிப்பா இருக்கும். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத பூச்சியிலிருந்து பெரிய ஜீவன் வரைக்கும் அப்படி நின்று கவனிச்சு பாருங்க, பிரமிப்பா இருக்கும். ஒவ்வொன்றும் பிரமிப்பா இருக்கும். பூமிக்கு மேல பாக்குறதே எவ்வளவு பிரமிப்பா இருக்கு, கடலுக்கு அடியில் இருக்கிற உலகம் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பிரமிப்பா படைச்சார். என்னன்னா எல்லாத்தையும் மனுஷனுக்காக படைச்சார். அல்லேலூயா. அதனாலதான் பூமியை படைச்சு அவன்கிட்ட கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்ட போதிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் புறம்பா
விரோதமாய் நடந்ததினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் ஆண்டவர் விளக்கின விருட்சத்தின் கனியை அவன் புசித்ததினாலே ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பூமியிலே வருத்தத்தை அனுபவிப்பாய். எந்த பூமியிலே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரோ அதே பூமியிலே அவன் சாபத்தோடு திரிந்து வருத்தப்படுகிற அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையிலே வைத்தார். இன்றைக்கும் பாருங்கள், வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினது எதுவென்றால் ஆதாமின் ஒரு கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் செய்த நன்மைகளை நாம் எப்படி இழந்து போகிறோம் என்றால் கீழ்ப்படியாமை என்கிற ஒரே ஒரு தவறினாலே இழந்து போகிறோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த அந்த ஆசீர்வாதங்களை எப்படி இழந்து போகிறோம் என்றால் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் போவது நிமித்தமே இழந்து போகிறோம். முழு உலகத்தையும் படைச்சிட்டு ஆதாம கொண்டு போய் தோட்டத்துக்கு நடுவுல வச்சிட்டு இது உனக்கு தான் பான் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தோட்டத்துல ஒரு குறைவும் இல்லை. காரணம், அந்த தோட்டத்துல கர்த்தர் உலாவினார். அல்லேலூயா. அந்த தோட்டத்துல ஒரு குறைவும் இல்லாத அந்த தோட்டத்துல சந்தோஷமா இருக்க வேண்டிய மனுஷன் கர்த்தர் விளக்கின விருட்சத்தின் கனியை பறித்து புசித்ததினாலே அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. இழந்த ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் தேவ உறவு. அல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப். அதனாலதான் வேகமா வந்து ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உலாவும் போது வேகமா முன்னாடி வந்து அட்டெண்டன்ஸ் போடுவான். ஆண்டவரே நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆண்டவரே இங்கே தான் இருக்கிறேன், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க கேட்டிருப்பான். ஒருவேளை ஒரு சின்ன ஏன் நம்மளும் பல நேரம் ஜபத்தில் அது மாதிரி கேட்டிருக்கிறோம் இல்லையா, நான் லேட்டாக வந்துட்டேன் நீங்கள் எதுவும் கோச்சிக்குவீங்களா அப்படி கேட்டிருப்போம் இல்லையா? அல்லேலூயா. ஆதாம ஒரு வேளை அப்படி பேசிக்கலாம், ஆண்டவரே இன்னைக்கு ஏன் லேட்டு, ஆண்டவரே இன்னைக்கு ஏன் சீக்கிரம் வந்தீங்க, நேற்று மாதிரி இல்லையா, இன்னைக்கு வேற மாதிரி, சும்மா அப்படி இருந்துருக்கலாம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். அந்த உறவு என்கிற ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். டெய்லி ஆதாம்ட்ட ஆண்டவர் வந்து பேசிட்டு இருந்தார். அல்லேலூயா. அவன்கிட்ட பாருங்க, ஒரு குழந்தைய ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த குழந்தை எப்படி சந்தோஷப்படுமோ, அந்த சந்தோஷத்தை பார்க்கறது எப்படி அந்த தகப்பனுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமோ, அதை போல ஆதாமுகிட்ட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு காரியத்தை அவன்கிட்ட ஷேர் பண்றாரு. அல்லேலூயா. ஆதாம் என்ன பேரிட்டானோ அதுதான் இன்ன வரைக்கும் பேரா இருந்துச்சு. அப்ப பூமியில் இருக்கிற ஒவ்வொன்னோடைய பேரும் ஆதாம் வைத்த பேர் தான் இல்லையா? அப்ப புரிஞ்சுக்கணும், ஆதாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவனா இருந்தும் ஒரு கீழ்ப்படியாமை ஆதாமின் மொத்த ஆசீர்வாதத்தையும் இழந்து விட்டது, இழக்க செய்து விட்டது. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரே ஒரு கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நஷ்டங்களாய் மாற்றிவிடும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு மனிதனுக்கு நன்மையை கூறியிருந்தாலும் என் வார்த்தைக்கு அவன் செவிகொடாமல் போனால் நான் அவனுக்கு கூறியிருந்த நன்மையை செய்யாமல் நானும் மனமாறுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப கீழ்ப்படியாமை என்கிற அந்த சாபத்திற்குள்ளே நீங்களும் நானும் வந்துடக்கூடாது. ஆதாம் இழந்த மாதிரி நீங்களும் நானும் இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 28வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் படியையும் கவனமாய் இருப்பதற்கு செவிகொடாதே போவாயானால் போதும். பின்ன சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன் மேல வரும், வந்து பழிக்கும்ட்டார். அது ஆட்டோமேட்டிக்கா கீ கொடுத்தா எப்படி ஓடுமோ அது மாதிரி நீ கீழ்ப்படியலைன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பான்ட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுக்கீங்க, நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. நீங்களும் நான் ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படிதான் அழைத்தார். ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்தரிக்கணும். ஆதாமை போல நானும் இழக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே இன்னைக்கு பின்வாங்கி போகிற ஒரு கூட்டம் இருக்கு. பின்வாங்கி போகிற, ஆமா பாருங்களேன், ஓட்டத்துல அநேகர் ஓடி வந்தாங்க. இன்னைக்கு ஓடி வந்திருக்கும் போது ஒரு கூட்டம் சொல்லுச்சு, இதுக்கு மேல என்னால ஓட முடியல, அதனால நான் பின்வாங்குறேன்.
ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இவ்வளவு கடினமான வாழ்க்கைக்கெல்லாம் என்னால முடியாது, அதனால நான் பின்வாங்குறேன். ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இதுக்கு மேல நம்ம இந்த வரைக்கும் நமக்கு ஓட்டம், அதுக்கு மேல ஓட தேவையில்லை, அதனால நான் நின்னுக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிச்சு. ஆனா ஒரு கூட்டம் மட்டும்தான் சிலுவை வரையும் போனது. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கங்க, சிலுவை வரையும் போன கூட்டத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணார். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிப்பதை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம சபிக்கப்பட்ட சந்ததியார் அல்ல. முன்னே இருந்தோம் அப்படிதான், முன்னே ஒரு காலத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, கிறிஸ்துவிலே பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற சந்ததி. அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கிங்க. நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேனா எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சேனா என் சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு. ஆனா முன்னே அப்படி இல்லை. ஆனா இப்போ நான் எங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேனோ, எந்த இடத்துல முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறேனோ, அந்த இடத்துல எனக்காக பதில் செய்கிற ஒருவர் உண்டு. என் சத்தத்தை கேட்கிற ஒருவர் உண்டு. என்னை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற ஜனம், கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்ட ஜனம் ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. சரி, ரெண்டாவது, மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். எது சாபம்னு சொன்ன, கீழ்ப்படியாம ஒரு நிறைய இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நமக்கு டைம் இல்லாததுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க ஒரு நாள் தந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க உட்காந்து வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. சரி, புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மனம் திரும்புதல் ஓர் ஆசீர்வாதம். சரி, வாசிக்கலாம். இப்போ அதனுடைய 18வது அதிகாரத்துடைய 7, 8 வாசிக்கலாமா? மறுபடியும் 7, 8 வாசிக்கலாமா? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சொன்ன உடனே அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்களானால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு. இப்ப நமக்கு விரோதமாய் வருகிற தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் நமக்கு தேவன் எச்சரிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரம் நமக்கு விரோதமான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், சில நேரம் விரோதமான எச்சரிப்புகள் வெளிப்படும். அப்படி வெளிப்படுகிற எச்சரிப்புகளை கேட்டு உடனே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ மன்னியும் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நானும் உனக்கு நேரா சொன்ன தீங்க செய்யாதபடி மனம் மாறுவேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். அதைத்தான் யோனாவை கர்த்தர் அனுப்பி நினிவே பட்டணத்திற்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல போது அந்த ஜனங்கள் எல்லாம் உடனே மனம் திரும்பின உடனே கர்த்தர் அவர்களை மன்னித்து அவர்களை அழிக்காமல் விட்டார். அல்லேலூயா. யோனாவின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 4 இருந்து 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். யோனா நினிவே நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அதற்கு பின்பு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் என்னவா? புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, இன்னும் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே புறஜாதியான அந்த ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து, அது அப்படிதானே இருக்கு, தேவனை விசுவாசித்து உபவாசித்து கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது சிங்காசனத்தை விட்டு இறங்கி தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி விட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா, நானும் கட்டளையாக
மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் பொல்லாத வழிகளையும் தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. நினிவே பட்டணத்தாருக்கு விரோதமாய் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர்கள் கேட்டு உடனே பயந்து ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து மன்றாடி ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறினார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு விரோதமா பல தீர்க்க தரிசனங்கள் வந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்திற்கு நாம் செவி கொடுத்து அந்த விரோதமாய் வந்த வார்த்தைகளுக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் பட்சத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் சொன்ன தீங்கான காரியத்தை செய்யாதபடி மனம் மாறுவேன். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நினிவே மட்டும் இல்ல, 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தினுடைய 17 29 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தினுடைய 17 29 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எலியாவுக்கு உண்டான போது அவர் போதும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆகாபை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எசபேலையும் ஆகாபையும் குறித்து சொல்லுகிற சாபங்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு சாபம். அப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு நேரா ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டபோது ஆகாப் தன்னை தாழ்த்தி, அங்க ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, எத்தனாவது வசனம்? 27 வாசிக்கலாம். ஆகாபுக்கு விரோதமா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி, அல்லேலூயா, ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் ஒரு நிமிஷம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டே இருந்த ஆகாபு முதல்ல தன் வாழ்க்கையில ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. அவன் அப்படி நடந்து கொண்ட உடனே ஆண்டவர் எலிசாவை பார்த்து சொல்லுறார். என்ன சொல்றார் தெரியுமா? வாசிக்கலாம். ஆகாப், எனக்கு முன்பாக கண்டாயா? ஆண்டவரை இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஆண்டவரை ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவனுடைய அந்த தாழ்த்துதல், அந்த மனம் திரும்புதலை பார்த்து அவன் நாட்களிலே செய்வேன் என்று சொன்ன தீங்க அவனுடைய சந்ததியின் நாட்களை செய்கிறேன், அதனால அந்த தீங்க கொஞ்சம் மாத்தி போடுறேன் பான்னார். அல்லேலூயா. ஆமாப்பா, ஒரே ஒரு மனம் திரும்புதல் போதும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். பாருங்களேன், கொடுமையாய் சாக வேண்டிய மனிதன் ஆண்டவர் அவனுடைய நாட்களிலே செய்ய வேண்டிய தீங்க அவனுடைய சந்ததியின் நாட்களிலே செய்வேன் என்று சொல்லி மாத்தி போட்டுட்டார். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில நான் ஒரு மனம் திரும்புதல், என் வாழ்க்கையில ஒரே ஒரு சேஞ்சஸ், ஒரு சின்ன விஷயம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துவிடும். ஆமா, மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை ஒருவர் வேகமா எடுத்து வாசிக்கலாமா? நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படி அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ இப்ப இஸ்ரவேல் ஜனம் தொடர்ந்து இந்த தவறை தான் செஞ்சிச்சு.
தேவன் கொடுத்த தேசத்துல, வாக்குத்தத்த தேசத்துல, மனம் திரும்பி ஆண்டோடைய சமூகத்துல நிற்க வேண்டிய தேசத்துல அவர்கள் கீழ்ப்படியாமை போனதின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தீயருடைய கைகளிலே விற்று போட்டார், அம்மோனியுடைய கைகளிலே விற்று போட்டார், மோவாபியுடைய கைகளிலே விற்று போட்டார். இப்படி விற்று போட்ட ஜனம் கூக்குரலிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய விடுதலையாக்கினார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் நாம ஒரு மனம் திரும்புதல், நம்முடைய ஒரு மனம் திரும்புதல் நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் தேவன் செய்யணும்னு நினைத்திருந்த தீங்கை மாற்றி போட்டு விடும். எப்படி நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படக்கூடாதபடி மாற்றி போட்டதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஆபத்துகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் திரும்புதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 நாளாகும் 7வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இறுதியாக வாசிக்கலாம். 2 நாளாகும் 7வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னவா தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். கேட்டு என்னவா மனம் திரும்புதல் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய தேசத்திற்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னுடைய மனம் திரும்புதல் உனக்கு மட்டுமல்ல, அது உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உன் தேசத்திற்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம பல நேரம் இடறுகிறது உண்மைதான், பல நேரம் தவறி போகிறது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்களுடைய தேசத்திற்கே ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை கர்த்தர் செய்யாதபடி மனஸ்தாபம் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்படியே இந்த 2 விதமான ஆமென் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு சாபத்திலிருந்து நாம் விலகி மனம் திரும்புதல் என்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம மனம் திரும்புதனாலதான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் இல்லையா? மனம் திரும்பினதுனாலதான் இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்தார். மனம் திரும்புதல்னாலதான் இவ்வளோ பெரிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். மனம் திரும்புதல்னாலதான் இவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆகையினால மனம் திரும்புதல் நமக்குள்ளே கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் பெரியது. ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.